ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் அடுப்படி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டேஸ்டான பன்னீர் கிரேப் ஜூஸ். நம்ம எப்போவுமே கிரேப் ஜூஸ் செஞ்சால் உடனே சர்வ் பண்ணிடணும். ஆனால் இது 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாம்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூஸ் செய்யறதுக்கு பன்னீர் திராட்சை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது சீடுள்ள பன்னீர் கிரேப்ஸ். நீங்கள் சீடுள்ள கிரேப்ஸ் கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீட்லெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் கிரேப்ஸ் நல்ல இனிப்பாக இருக்குது. கிரேப்ஸ் விளைய வைக்கிறதுக்கு நிறைய மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். மேலே தெளித்த மருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் திராட்சையை எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீ சால்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் போட்டு வச்சுருங்க. திராட்சையை கொத்தோடு போட்டு தான் ஊற வைக்கணும். உதுத்து போட்டு ஊற வச்சா திராட்சையில் உப்பு பிடிச்சிரும். ஊறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கிரேப்ஸாக இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. எல்லா கிரேப்ஸையும் உதுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இன்னொரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கிரேப்ஸை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கிரேப்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கழுவி ரெடியாக வச்சிருக்கிற கிரேப்ஸை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பன்னீர் திராட்சை சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 15 மினிட்ஸ் வேக வைங்க. கிரேப்ஸ் நல்லா வெந்து சாறு இறங்கி வரணும். நல்லா வேக விடுங்க. அது வரைக்கும் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேப்ஸ் எல்லாம் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேப்ஸை வெளியே எடுத்து பவுலில் போட்டு ஆற விடுங்க. இந்த தண்ணியை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. எதுக்காக வெளியே எடுத்து ஆற வைக்கிறோன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு தான். மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலைன்னா இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் அப்படியே வெளியே எடுக்காமல் அதே பாத்திரத்துலேயே ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். திராட்சையை எடுத்து தோலை இந்த மாதிரி உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா ஜூஸில் இந்த மாதிரி முழுசாக போடுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு தோலை உரிச்சிட்டு மீதியை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 15 கிரேப்ஸை உரித்து எடுத்திருக்கேன். அதையே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அரைச்சாச்சு. இப்போ திரும்பியும் அரைச்சதை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே திராட்சையை வேக வச்ச தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் கிரேப்ஸை அரைச்சதை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 மினிட்ஸ் திரும்பியும் வேக விடுங்க. அப்போ தான் அரைச்ச கிரேப்ஸோட ஜூஸு நல்லா தண்ணியில் இறங்கும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டே 1-2 விதை அரையாமல் இருக்குது பாருங்க. நம்மளுக்கு விதையோட சத்து வேணுங்கிறதுனால தான் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்குறேன். 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வடிகட்டியை வச்சுக்கோங்க. கொதிச்ச கிரேப் ஜூஸை வடிகட்டியில் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு அழுத்தினீங்கன்னா ஜூஸ் மட்டும் கீழே போயிடும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஜூஸை வடித்து எடுத்தாச்சு. வடிச்சு எடுத்த கிரேப் ஜூஸ் ரெடியாக இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. கிரேப்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. ஹனி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த பன்னீர் கிரேப்ஸ் ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம கொட்டையோடு அரைச்சதுனால துவர்ப்பு கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே 5 டீஸ்பூன் தேன் சேர்த்துருக்குறேன். பன்னீர் கிரேப்ஸில் இருக்கிற சீடில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சீடில் இருந்து தான் கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. அதனால பன்னீர் கிரேப்ஸை சீடோடு சாப்பிடுங்க. இந்த பன்னீர் கிரேப்ஸ் போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. தேனுக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கிரேப்ஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 8 மினிட்ஸ் ஆச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இதைய நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ண டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே எடுத்து வச்சு தோலை உரிச்ச கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நல்ல ஸ்டெரிலைஸ் பண்ணின கண்ணாடி பாட்டில்லையோ ட்ரையாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதைய அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய இதில் இனிப்பு சேர்த்துட்டு சர்வ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி ஜூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட 2 மினிட்ஸில் ஜூஸை கலந்து சர்வ் பண்ணிடலாம். 1 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி. செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜூஸில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை, ஆர்டிஃபிஷியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை. நம்ம கைப்பட வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். அவ்வளவுதான், அல்டிமேட் டேஸ்ட்ல பன்னீர் கிரேப் ஜூஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.